कुत्ते के लिए आजादी, हम लेके रहेंगे आजादी, तुम कुछ भी कर लो आजादी। வணக்கம். எந்த விதமான சமுதாயத்தை நாம் உருவாக்கிவிட்டோம்? கருணை, பாசம், அன்பு இது எல்லாம் இருந்த ஒரு சமுதாயம் தானே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவனுக்கும் இந்த நாட்டில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் போராட்டம், மும்பையில் போராட்டம், நாய்களுக்காக போராட்டம். இந்த போராட்டம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஆர்டருக்கு எதிராக டெல்லி என்சிஆரில் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களை பிடித்து ஷெல்டர் ஹோமில் அடைக்கும்படி இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. காரணம், பல நபர்களை இந்த தெருநாய்கள் கடித்து விடுகிறது. கடித்ததால் அவர்களுக்கு ரேபிஸ் வந்துடுது. ரேபிஸால் அவர்கள் உயிரை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இது ஒரு சொல்யூஷனா என்கிற அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். இன்னொன்று நீங்க பார்த்தீர்கள்னா, நாய்களை, வாயில்லாத ஜீவன்களை நேசிக்கக்கூடிய நபர்கள், அந்த அன்பை நம்பக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். இந்த சமுதாயத்துடைய இன்னொரு முகத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது கருணை, பாசம், அன்பு, வாயில்லாத ஜீவன்களுக்கான அந்த கமிட்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் ரெபெல்லன்ஸ்களும் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் விலைவாசியை பார்த்தீர்களா? ஓட்டு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்தீர்களா? இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதை நீங்க பார்த்தீர்களா? இது போன்ற எத்தனையோ போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்தது. விவசாய போராட்டம், அதற்கெல்லாம் களமிறங்காத நபர்கள் இன்னைக்கு நாய்களுக்கு நின்று நீங்க எல்லாருமே களத்தில் இறங்கி விட்டீர்கள். இரண்டு தரப்பு, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள், அப்படித்தான் இது. ஆனால் இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் மீது இருக்கிறது. எந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டரை கொடுத்தார்களோ அதே சுப்ரீம் கோர்ட் திங்கட்கிழமை அன்று 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சிற்கு இதே விஷயத்தை அனுப்பிவிட்டது. அதாவது இதை மீண்டும் ஒரு முறை விசாரிக்க போறார்களா? இந்த நபர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் ஒரு ஏழையுடைய வீட்டை புல்டோசர் வைத்து இடிக்கும் போது இவர்கள் களமிறங்கினார்களா என்கிற அந்த கேள்வி நீங்க கேட்டீர்கள். இந்த நாட்டில் எத்தனையோ நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கவில்லை. அவர்களுக்காக களமிறங்கினீர்களா? இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பெட்ரோல் டீசலின் விலைக்காக நீங்க போராடினீர்களா? எல்பிஜி சிலிண்டருக்காக நீங்க போராடினீர்களா என்று அவர்களே ட்ரோல் செய்து வருகிறார்கள். இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒற்றை கேள்வி. இந்த கோபம், இந்த போராட்டங்கள் தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. ஆனால் சுதந்திரத்தை பற்றி பேசும்போது சுதந்திர நாளன்று இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நாவிலிருந்து அதே சுதந்திர போராளிகளுடைய ஒரு வார்த்தை, ஒரு பேர் கூட வரவில்லை. எந்த விஸ்வ இந்து பரிஷத், RSS இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று நின்றார்களோ, எந்த சாவர்கருடைய படத்தை வைத்து நீங்க இந்த நாட்டில் இண்டிபெண்டன்ஸ் டேயை நீங்க கொண்டாடி வந்தீர்களோ, அந்த RSS பற்றி நீங்க பேசினீர்களோ, உண்மையிலேயே RSS 5 முறை வெள்ளையர்களிடம் மன்னிப்பை கேட்டார். மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சரோஜினி நாயுடு, பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் இது போன்ற நபர்களுடைய ஒற்றை வார்த்தை, ஒரு பேரை கூட எடுக்காத அந்த நிலையும் நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது, இந்த நாட்டு டெமோக்ரஸியின் மீது. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நீங்க ஒவ்வொன்றாக ஆழமாக பார்க்க வேண்டும். பல நபர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்போது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், சார் உங்களுடைய வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு சார், அரை மணி நேரம் யார் உட்கார்ந்து பார்க்கறது, 5 நிமிஷத்துல முடிச்சிருங்க. உங்களால் ரோட்டில் இறங்கி போராட முடியவில்லை, உங்களால் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க முடியவில்லை. ஒரு சில நபர்கள் வெளிவந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஒரு சில நபர்கள், என்னை போன்ற நபர்கள் எழுதி வருகிறார்கள், வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இதை கேட்க பொறுமை இருந்தால் கேளுங்கள், பொறுமை இல்லை என்றால் கவலை அல்ல. ஐ கான்ட் ஃபோர்ஸ் எனிஒன் டு லிசன் டு மீ. ஆனால் இது போன்ற பதிவுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியிடும் போது இந்த நாட்டை கவனத்தில் வைத்து, இந்த நாட்டு டெமோக்ரஸியை கவனத்தில் வைத்து அந்த அளவில் இன்ஃபர்மேஷனை சேகரித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற நம்பிக்கை தான் பீகாரில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் சுப்ரீம் கோர்ட் மீது வைத்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் 65 லட்சம் வாக்காளர்கள் போட்டு அளிக்கப்பட்ட, பறிக்கப்பட்ட வாக்காளர்கள் அவர்களுடைய உரிமைக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துள்ளது. 48 மணி நேரத்திற்குள் இவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். இதற்கு மேல்
ஓட்டுகளை பறிக்கப் போவதாக அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு முற்றுப்புள்ளி வைத்தது யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பீகார்ல இருக்கக்கூடிய ஏழைகள். பீகார்ல இருக்கக்கூடிய 8 கோடி ஏழைகளுக்கு 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ், வீரேந்திர குரோவர், கபில் சிப்பல், பிரசாந்த் பூஷன், அபிஷேக் மனோஜ் சிங்வி, சித்தார்த் சிங் போன்ற நபர்கள் அவர்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி வருகிறார்கள். 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நபர்களும். பீகார்ல இருக்கக்கூடிய 2.5 கோடி மக்கள், அதாவது 2.5 கோடி மக்கள், அவர்களுடைய மாத வருமானம் 6000 ரூபாய்க்கும் கீழே. பீகார் ஒரு ஏழ்மையான ஸ்டேட். பீகார்ல படிப்பறிவு கல்வி கூட போய் சேரவில்லை. இது போன்ற நபர்களிடம் அங்க வரக்கூடிய புயல் காற்று, அங்க வரக்கூடிய ஃப்ளட், அதுல எத்தனையோ நபர்களுடைய ஐடென்டிட்டி போய்விட்டது, அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் போய்விட்டது. அவர்களிடம் நீங்க பாஸ்போர்ட் இருக்கா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா என்று நீங்க போய் கேட்கும்போது அவர்கள் எப்படி எடுத்து காட்டுவார்கள்? அது போன்ற நபர்களுடைய ஓட்டு அதிகாரத்தை பறிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முன் வந்து அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை எழுப்பியுள்ளது. இது மட்டுமல்ல, இதே நாட்டில் இருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவர்களுக்கு பேல் கூட கிடைக்காமல் இந்த நாட்டிற்காக குரல் கொடுத்த நபர்கள் உமர் காலித், காலித் சேஃபி, மீரான் ஹேதர், குல்ஃபிஷா, ஷர்ஜில் இமாம், ஷஃபியா ஒரு ரஹ்மான், இது போன்ற நபர்கள் 5 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விசாரணை கூட நடக்கவில்லை. இதே போன்று சுரேந்திர கட்லிங், மகேஷ் ராவத் போன்ற நபர்கள் 7 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். நோ பேல் ஹஸ் பீன் கிராண்டட் டில் டேட். சாய்பாபாவுடைய வழக்கு உங்களுக்கு ஞாபகம், ஜிஎன் சாய்பாபா 8 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவருடைய வழக்கு 2014ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை பல முறை விசாரிக்கப்பட்டது. பெயில் கிடைக்கவில்லை. 2017ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை நாக்பூர் பாம்பே ஹைகோர்ட் பெஞ்ச் இதை விசாரித்தது. கடைசி வரை எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்கவில்லை, பெயிலும் கிடைக்கவில்லை. பாம்பே ஹைகோர்ட் இவருடைய பெயிலை கேன்சல் செய்த போது இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போனார்கள். சுப்ரீம் கோர்ட் இன்னொரு டைரக்ஷனை கொடுக்கிறது. அதே பாம்பே ஹைகோர்ட்டோட இன்னொரு பெஞ்ச் இருக்கு, இவருடைய கேஸ் மாற்றப்படுகிறது. இன்னொரு பெஞ்ச் இவர்களுடைய விசாரணையை, இவர்களுடைய பிரச்சனையை கேட்டபோது இவர்களுடைய கேஸை படித்து பார்க்கும்போது அவருக்கு உடனடியாக பெயில் கொடுக்கப்பட்டது. 8 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். வெளியே வந்த போது அவரால் வாழக்கூட முடியவில்லை. ஒரு சில நாட்களிலேயே உயிரிழந்து விட்டார். உடம்பு முடியாமல் போய்விட்டது. இது போன்ற விஷயங்களுக்கு எத்தனை பேர் களத்தில் இறங்குகிறீர்கள், எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது. நாய்களுக்கு இறங்கிய இத்தனை நபர்கள், அவர்களை நாம் பாராட்டி தீர வேண்டும். ஆனால் இது போன்ற ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஒவ்வொரு நபர்களும் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் மறைக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறது. அவர்களுடைய குரல் இந்த நாட்டு அரசாங்கம் கேட்க விரும்பவில்லை. எப்படி வாயில்லாத ஜீவன்களுடைய குரலை இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் கேட்கவில்லையோ, டெல்லி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அவர்கள் எடுத்த முடிவு நாய்களை, தெருநாய்களை எடுத்து அடைத்து விடலாம் என்று. ஷெல்டர்ஸ் எங்கே? ஷெல்டர்ஸ்கள் கிடையாது. ஷெல்டர் இருந்தால் கூட நீங்க பார்த்தீர்கள்னா இத்தனை நாய்களை நீங்க கொண்டு போய் அடைக்க முடியாது. அந்த ஷெல்டர் ஹோம்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய நண்பர்களை யாரையுமே நீங்க அங்க ஒரு நாள், ஒரு அரை நாள் அங்க வைத்திருப்பீர்களான கிடையாது. ஆனால் இவர்களை ஷெல்டர் ஹோமில் அடைத்து விடலாம். இது ஒரு சொல்யூஷனா நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. இதே போன்று நீங்க பாருங்க, புதின், ரஷ்யாவின் பிரசிடென்ட், ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு சான்சலரை சந்திக்கும் போது இவருடைய நாய் வருது. அந்த கான்வர்சேஷனை நிறுத்தி ஒரு நிமிஷம் புதின் அந்த செல்ல பிராணியை, அவருடைய பெட் டாகை கொஞ்ச நேரம் கொஞ்சி அதுக்கப்புறம் தான் அவர் பேச்சுவார்த்தையை தொடங்கிக்கிறார். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மக்கள் தன்னுடைய செல்ல பிராணிகளுக்கு கொடுத்து வருகிறார்கள். குழந்தையை போன்று வளர்த்து வருவார்கள், குழந்தை போன்று பார்த்து வருவார்கள். இது வந்து பணக்காரர்களுடைய ஹாபி மற்றும் கிடையாது. தெருநாய்கள், தெருக்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏழைகள், கிராமங்களால் போய் பார்த்தீர்கள்னா வீட்டிலே தான் அந்த பிராணி இருக்கும், வீட்டிலே அந்த நாய் இருக்கும், யாரையுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. இந்த இடத்தில் சொல்யூஷனுக்கு நான் வருவேன். ஆனால் அதற்கு முன்பு எந்த அளவில் ஈடியை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல நபர்களை மிரட்டி வருகிறார்களோ
அவர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் பல முறை இடி ஒரு ரவுடி கூட்டம் போன்று வேலை பார்க்கிறது, இவர்களை அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். ஆனால் இடி சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷயங்களை கேட்டதா, சுப்ரீம் கோர்ட் கேட்டபடி நடந்து கொண்டதா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. இன்னைக்கும் நீங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டருக்கு எதிராக இவர்கள் வேலை பார்க்கிறார்கள். நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. இந்த நாட்டு டெமோக்ரஸி உங்களுக்கு நம்பிக்கையை தான் எடுத்து காட்டுகிறது. டிஒய் சந்திரசூட் ரிட்டையர் ஆகிவிட்டார், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகி இப்ப இரண்டாவது சீஃப் ஜஸ்டிஸ். தான் வசித்து வந்த அந்த வீட்டை காலி செய்யாமல் மறுத்து வந்தார். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டது. பதில் கொடுக்கும்போது நாங்கள் வீட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம், வீடு கிடைச்ச உடனே நாங்கள் போயிடுவோம். ஒரு சில நாட்கள்ல அவர் வீட்டை மாத்துறாரு. எந்த வீடு? அரசாங்கம் அவருக்கு கொடுத்த இன்னொரு வீடு. அப்போ இங்க சந்தேகம் கிளம்புகிறது. அரசு பங்களோ கிடைக்கும்படி நீங்க எந்த பவர்லயுமே இல்லை, அப்புறம் எப்படி கொடுக்கப்பட்டது? அப்போ நரேந்திர மோடியோட இந்த அரசாங்கத்திற்காக என்ன லாபத்தை நீங்க கொடுத்தீர்கள், என்ன ஃபெசிலிட்டி நீங்க செய்து கொடுத்தீர்கள், எந்த தீர்ப்பை அவர்களுக்கு சாதகமாக மாற்றினீர்கள், அதற்காக அவர்கள் கடன்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ பங்களோ கொடுத்து வருகிறார்கள். இந்த கேள்வியை அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸே, வழக்கறிஞர்களே கேட்க தொடங்கும் போது அங்க ஒரு நம்பிக்கை வருகிறது, சுப்ரீம் கோர்ட் மீது ஒரு நம்பிக்கை வருகிறது. இது போன்று நீங்க பாருங்க, நாய்கள் கடித்ததால் நாய்களை அடைத்து விட வேண்டும், நாய்கள் கடித்ததால் ஒரு நபர் உயிரிழந்து விட்டார். இதே போன்ற தெருநாய்க்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் கடித்து வருகிறார்கள். இந்த தெருநாய்க்கள் ஆண் உருவத்தில் இருக்கிறார்கள், தன்னை ஆம்பளை என்று எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது போன்ற தெருநாய்க்களையும் நாம் விட்டு வைக்க வேண்டுமா என்று. உத்தரப்பிரதேசத்துல பல்ராம்பூர் என்கிற இந்த இடம், 21 வயதான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, வெறும் 21 வயது. சிசிடிவி காட்சியில நீங்க பார்ப்பீர்கள், அந்த பெண் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, ஒரு மென்டலி சேலஞ்ச்ட் கேர்ள், ஜஸ்ட் இமேஜின், ஓடிக்கொண்டிருக்கிறார். பின்னாடியே தெருநாய்க்கள், அவர்களை தெருநாய் கூட சொல்லக்கூடாது, பிகாஸ் தெருநாய்க்களுடைய இடம் வேற, அவர்களை நேசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். நீங்க பார்த்த அந்த போராட்டம், இவர்கள் கேவலத்திலும் கேவலமான மிருகங்கள், மிருகம்னா சொல்ல முடியாது, இவர்களுடைய ஜன்மம் என்னவே தெரியவில்லை, ராட்சச ஜன்மம். அந்த பெண்ணை விரட்டி, 2-3 பைக்ல விரட்டி அந்த பெண்ணை சின்ன பின்னமாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற நபர்களை நீங்க ஷெல்டர் ஹோமில் அடைக்க வேண்டுமா, அல்ல தெருநாய்க்களை அடைக்க வேண்டுமா? ஆர் தே நாட் meant to be on those shelter homes? ஆனால் ஒரு நம்பிக்கை, இவர்களும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று. மத்திய பிரதேசத்தில் ஒவ்வொரு நாளும் 6 to 7 ரேப் கேசஸ்கள் ரெஜிஸ்டர் ஆகிறது. பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்புடன் நடந்து வீட்டுக்கு செல்லக்கூட முடியவில்லை, கல்லூரிக்கு செல்லக்கூட முடியவில்லை. ஆம்பளை என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இது போன்ற ராட்சசர்கள் இது போன்ற பெண்களை சின்னாபின்னமாக்கும் போது அவர்கள் மீது என்ன போராட்டம், எத்தனை போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். பிஜேபியினர்கள், அவர்களுடைய கட்சியை சார்ந்த நபர், ஒரு நபர் இது போன்ற பிரச்சனையில் சிக்கிவிட்டாலே போதும் அவர்களுக்கு ராலிக்கள் நடக்கிறது. நீங்க பாருங்க, தர்மஸ்தலாவில் புதையல் அந்த தோண்டக்கூடிய வேலை நடக்கக்கூடாது, எக்ஸ்குவேஷன் வேலையை உடனடியாக தடுத்து நிறுத்தி விடுங்கள். ஹிந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறதா? அங்கிருந்து வெளிவரக்கூடிய எலும்புகள், வெளிவரக்கூடிய பெண்களுடைய சடலங்கள், இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எங்களுடைய மதம், மதத்தின் பேரில் யாரையும் நீங்க காப்பாற்ற பார்க்கிறீர்கள். ஆனால் நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். 200 ஆண்டுகளாக இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மஜார் இருக்கிறது, ஒரு சமாதி இருக்கிறது, அப்துல் ஷமாதுடைய சமாதி. திடீர் என்று 2000 நபர்கள் அங்க வந்து விட்டார்களாம். இந்த இடத்தில் கோவில் இருந்ததாக. அந்த கோவில் முதலில் இருந்தது, அதை இடிக்கப்பட்டு, இடித்ததுக்கு அப்புறம் அங்க மசூதியை கட்டி விட்டார்கள். அதனால் இந்த மசூதியை இடிச்சு நாங்க கோவிலை கட்ட போறோம். இந்த எஃப்ஐஆரில் 150க்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயரை எழுதினார்கள். ஆனால் இந்த நபர்கள் இன்னைக்கு வரை பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவிடப்படவில்லை. அபிஷேக் சுக்லா, வினய் திவாரி, பிரசூன் திவாரி, ஆஷிஷ் திவாரி, பப்பு சிங் சௌஹான், தர்மேந்திர சிங், அஜய் சிங், புஷ்பராஜ் பட்டேல், ரித்திக் பால், தேவ்நாத் டாக்கரே போன்ற பல்வேறு நபர்கள்.
சிறையில் அடைக்கப்பட்டார்களா? கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத அடையாளங்கள், அது கோவிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை எந்த ஜெயன் கோவிலாக இருக்கட்டும், அந்த அடையாளத்தை அழிக்கக்கூடாது. அந்த அடையாளத்தை அழித்து வேறொரு இடத்தை அங்க கட்டக்கூடாது. அதை பாதுகாக்கக்கூடிய வேலை இந்த நாட்டு அரசாங்கங்களுடைய பொறுப்பு, போலீஸோடைய பொறுப்பு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீர்கள், முக்கியமாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இது போன்ற இடங்களில் கோவில் என்கிற பெயரில், மதம் என்கிற பெயரில் மசூதிகள் தாக்கப்படுகிறது. கிறிஸ்டின் நபர்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் விட்டு விடுங்கள். இன்னைக்கு வாயில்லாத ஜீவன்களுக்காக இவர்கள் போராடி வருகிறார்கள். இதே ஒரு கூட்டம் வாயில்லாத ஜீவன் என்கிற பெயர்ல, பசுமாடி என்கிற பெயர்ல, மாடி என்கிற பெயர்ல, கௌரக்ஷா என்கிற பெயர்ல ரவுடியாக மாறிவிட்டார்கள். இஸ்லாமியர்களை டார்கெட் செய்வதற்காக கௌரக்ஷா என்கிற பெயரில் எத்தனை லிஞ்சிங்ஸ்களை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். அவர்களை நாம் சிறையில் அடைக்க வேண்டுமா? அவர்களை இது போன்ற ஷெல்டரில் மாற்ற வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த இடத்தில் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி நீங்க நினைத்தீர்களா? நீங்க இரவு நேரத்துங்களில் போய் பாருங்க, எந்த கண்ட்ரோலும் இல்லாத காளை மாடுகள் எத்தனை வாகனங்களை இடிச்சு எவ்வளோ லாசஸ் நடக்கிறது. ஒரு 30-40 மாடுகள் உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் நீங்க போனீர்கள்ல, அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் போய் இரவு அங்க போயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லா அழிச்சிட்டு வந்துடும். தன்னுடைய விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வயர்ஸ்களை போட்டு வச்சிருக்கிறார்கள், மின்சார வயர். மின்சாரம் தாக்கி எத்தனையோ மாடுகள் அழிந்து வருகிறது. அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன? ஷெல்டர் ஹோம்ஸ்களை இதுவரை நீங்க தயார் செய்யவில்லை. நாய்களுக்கும் செய்யவில்லை, பசுமாடுகளுக்கும் செய்யவில்லை, காளை மாடுக்கும் செய்யவில்லை. இப்ப இதற்கு சொல்யூஷன் என்ன சார்? இதெல்லாம் இருக்கு, சரி, நாய் கடிச்சு குழந்தை இறந்துருது, ஆட்கள் இறந்து விடுகிறார். ரேபிஸ் ஒரு சீரியஸான விஷயம். ஆனால் ரேபிஸ்க்கு மருந்து இல்லையானா இருக்கு. நாய்களுக்கு வேக்சினேஷன் போடணும். எப்படி நீங்க கோவிட்ல போய் வேக்சினேஷன் போட்டு வந்தீர்களோ அதே போன்று எல்லா நாய்களுக்கும் அந்த வேக்சினேஷன் போட்டுட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு சொல்யூஷன். சரி, நீங்க ஷெல்டர் ஹோம்ல அடைச்சிட்டா அங்க பாதுகாப்பாக தானே இருப்போம்? இல்ல, அத்தனை ஷெல்டர் ஹோம்ஸ்களே கிடையாது. ஒரு சின்ன கூட்டில் பார்த்தீங்கன்னா 30-40 நாய்களை அடக்கி வைத்திருப்பார்கள். சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காது அது கூட தெரியாது. வெளியில இருக்கும்போது உங்கள் போன்ற நபர்கள், என்னை போன்ற நபர்கள், பல நபர்கள் அவர்களுக்கு ஏதோ சாப்பாட்டெல்லாம் கொடுத்து நாய்கள் வளர்ந்துட்டே இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அரசாங்கத்துடைய பொறுப்பு இது போன்ற டிரைவ்ஸ்களை தொடங்கி அந்த நாய்களுக்கு வேக்சினேஷனை போட்டு எந்த இடத்துல அந்த வேக்சினேஷன் போடுறார்களோ அதே இடத்தில் மீண்டும் கொண்டு வந்து விடுவது. இது வந்து அவர்களுடைய நேச்சுரல் ஹேபிட்டாட். இங்கிருந்து இடமாற்றம் செய்யக்கூடாது. அதே இடத்தில் அவர்களுக்கான அந்த சொல்யூஷன் இருக்கும்போது ஏன் நீங்க செய்யவில்லை என்கிற அந்த கேள்வி. இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலிருந்து தான் வெளிவரும். ஒரு சமுதாயம் இந்த நாட்டுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வருகிறது. அது தேர்தலாக இருக்கட்டும், அது விலைவாசியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், அது உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு நீங்க போராடுகிறீர்கள். இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாட்டு வாயில்லாத ஜீவன்களுக்கும் போராடி வருகிறார்கள். அவர்களும் சரி, இவர்களும் சரி. அதற்காக நான் இதற்கு வந்தேன், நீ அதற்கு வந்தையா, நீ அதற்கு வந்த, நான் இதற்கு வந்தையா, இந்த போட்டா போட்டி இருக்கக்கூடாது. பிகாஸ் the solution is you both. The section of this country, the section of the set of people, you are the solution. And you have to see this country as whether the government is running this country properly or not. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கவனம் இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கும் வரை இந்த நாட்டில் எந்த தவறுமே நடக்காது. ஒரு நாள் திருட்டை நீங்க செய்து விடலாம், இரண்டாவது நாள் மறுபடியும் திருடி விடலாம், மூன்றாவது நாள் மக்கள் கையில் சிக்கிய அந்த திருடனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நீங்க பாருங்கள். அதுதான் இந்த நாட்டுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இந்த நாட்டு ஜனநாயகத்தின் மீது, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் மீது, இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் மீது, இந்த நாட்டு பார்லிமெண்ட் மீது இருக்கும் வரை இந்த நாட்டை யாராலையுமே அழிக்க முடியாது. ஆனால் அதற்கான பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. whether you are on this side or that side, please ask questions. கேள்விகளை கேட்க தொடங்குங்கள். கேட்கக்கூடிய நபர்கள் நிறுத்தாமல் கேளுங்கள்.
இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக பல நபர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இது போன்ற போரிங்கான வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். கேட்கக்கூடிய நபர்கள் கேட்கிறார்கள், கேட்காத நபர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதி கொண்டிருங்கள். எங்களுடைய வீடியோக்களை பகிருங்கள். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.